என் பெயர் பாரதி. இன்னைக்கு நான் பால் வகை திணையை பற்றி பேச வந்திருந்தேன். திணையில் 2 வகை இருக்குது. அது என்னதுன்னா உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா என்னதுன்னா ஒரு மனிதனை குறிக்கிறதா உயர்திணை. அக்ரிணைனா என்னதுன்னா ஒரு பொருள், ஒரு விலங்கு, ஒரு பறவை குறிக்கிறதா அக்ரிணை. உயர்திணைனா 3 வகை இருக்குது. அது என்னதுன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால் என்னதுன்னா ஒரு ஆணை குறிக்கிறதா ஆண்பால். பெண்பால் என்னதுன்னா ஆண்பாலுக்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவன் பாடினான். இங்க எது ஆண்பால்னா அவன் தான் அங்க ஆண்பால். பெண்பால்னா என்னதுன்னா ஒரு பெண்ணை குறிக்கிறதான் பெண்பால். அதுக்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவள் புத்தகம் படித்தாள். இங்க எது பெண்பால்னா அவள் தான். அதுக்கப்புறம் என்னதுன்னா பலர்பால். பலர்பால்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆணும் பெண்ணும் இருக்கிறதான் பலர்பால். பலர்பாலுக்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டும் இருக்கு. பலர்பால்னா என்னதுன்னா அவர்கள் மேடையில் நடனம் ஆடினார்கள். இங்க எது பலர்பால்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆணும் பெண்ணும் மேடையில் நடனம் ஆடினாங்க. அதுதான் இங்க அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அக்ரிணை. அக்ரிணையில 2 வகை இருக்கு. அது என்னதுன்னா ஒன்றன்பால், பலவின்பால். ஒன்றன்பால்னா ஒரே விலங்கு, பொருள், பறவையை குறிக்கிறது தான் ஒன்றன்பால். பலவின்பால் என்னதுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்கு, பறவை, பொருள். அதுதான் இங்க அர்த்தம். ஒன்றன்பால்னா என்னதுன்னா அதுதான் ஒன்றன்பால். அதுக்கும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அது ஒரு நாய். அதுல எது ஒன்றன்பால்னா அதுதான் ஒன்றன்பால். பலவின்பாலுக்கும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவை மயில்கள். இங்க எது பலவின்பால்னா அவைதான் மயில். அவைதான் அங்க பலவின்பால். அதுக்கப்புறம் ஒருமை, பன்மையும் நான் ஒன்று சொல்ல போறேன். ஒருமைனா ஒரே ஒரு பொருளை குறிக்கிறதா ஒருமை. பன்மைனா என்னதுன்னா நிறைய பொருள்கள் இருக்கிறதுனா பன்மை. ஒருமைக்கு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அது ஒரு புத்தகம். இங்க எது ஒருமைனா புத்தகம் தான் அங்க ஒருமை. பன்மைக்கும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. அவை பேனாக்கள். இங்க எது பன்மைனா பேனாக்கள் தான் பன்மை. நன்றி, வணக்கம்.